ஹலோ ஆல், வெல்கம் டு மெலடி அட் ஹோம். இன்றைக்கி குயிக்காக ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது அரிசி பருப்புன்னு சொல்லுவாங்க. கொங்கு நாட்டில் கோயம்புத்தூர், ஈரோடு ரீஜன்லலாம் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். இன்றைக்கி குழம்பு ரசம்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப லேசினஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு மீல் போதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது லன்ச் டின்னர் கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகா, தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்திட்டு மஞ்சள் தூள், சாம்பார் தூள் ரெண்டுமே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 கப் ரைஸு, அதுக்கப்புறம் 1/4 கப் துவரம்பருப்பை நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ 1 கப்புன்னு ஆட் பண்ணுறீங்கன்னா 2.5 கப் தண்ணி சேர்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மீடியமில் வச்சு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் குழையணுன்னா இன்னொரு 4 விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ 3 விசில் வந்ததுக்கப்புறம் லைட்டாக கீ இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அதை மேலே அப்படியே லைட்டாக ஊற்றி விட்டுட்டு ஒரு கிளறி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, தயிர், முறுக்கு, இல்லை ஏதாவது ஒரு பொரியல், அப்பளம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன சைடிஷ் வச்சு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை குயிக் வீடியோ.